இதில் சேர் ஃபைட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது -4 டிகிரி. ஸோ வெறும் ட்ரௌசரோட கொடைக்கானலில் -4 டிகிரியில் நைட்டில் ஷூட் பண்ணோம். அதுலேயுமே அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் சொல்லணும்னு தோணும். ஏன்னா இல்லைடா என்னால் முடியலடா, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். நம்மகிட்ட ஷூட் பண்ணுறதுக்கே 4 நாளைக்கு தான் காசு இருக்கும். ஒருத்தரையும் போய் டேரக்டர்ஸை மீட் பண்ணும்போதும் ஒரு ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணும்போதும் சொல்லுவாங்கல்ல, புது பையன் உனக்கு என்ன மூஞ்சிருக்கு, உன்னை வச்சு நாங்கள் எப்படி படம் பண்ணுறது, யார் தேட்டருக்கு வருவா, இதெல்லாம் கேட்க மாப்பிள்ளைக்கு பெருசாக வருமானம் இல்லை, சினிமாவில் இருக்காரு, எல்லாம் ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே கேட்ட போட நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஊர்லலாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லை கல்யாணத்தில், ஸோ பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்குது அப்படிலாம் சொல்லிடுவாங்க. அதனால நீங்கள் கம்பல்சரி வந்து தாடியும் முடி எடுத்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரீசெண்டாக கெவி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ ஆஸ் அ ஹீரோவா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயம் சந்தோஷத்தை தருது? ஆக்சுவலாக ஹீரோ அப்படின்லாம் இல்லை, ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு நடிகனா அவனுக்கு தேவையானது எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு இடத்துல நம்மளை வந்து நம்மளாம் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தோன்ற இடத்துல வந்துட்டு அவங்க அப்ளாஸ் பண்ண இடம்லாம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில இடங்கள்லாம் வந்து நான் காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன் கெஞ்சுற, அவனை அடி, அவனை இழுத்து போடு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கேட்டோம். அது கேட்கும்போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு செகண்டில் வந்து திருப்பி அடிக்கும் போது அந்த தியேட்டரில் இருக்க கிளாப்ஸ், விசில்ஸு, உண்மையிலே வந்து இதுக்காக தான்டா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டோம், ஸோ இவ்வளோ வருஷமாக இதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டோம் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு செகண்ட் கண்ணே கலங்கிடுச்சு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அட் த சேம் டைம் வந்து நம்ம நிறைய டீ கடைகள்லாம் நின்று கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பேசுகிற பழக்க வழக்கம் இருக்குது எனக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு டீ கடையில் நின்று நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பக்கத்துலேயே நம்மளோட படத்தோட போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. ரேண்டமாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு நாங்களும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாமே யாரும் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகாத ஒரு பர்சன்ஸ்னால யாருக்கும் தெரியல நாங்கள் தானே. ஸோ நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேர் பேசிக்கிறாங்க, யதார்த்தமாக எங்கள் பக்கத்தில் நின்னே பேசிக்கிறாங்க. கையில் காசு இருந்தால் படம் பண்ணிடுறாங்க, ஹீரோவாக வந்து ஈஸியாக சான்ஸ் கிடச்சிருது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. பேசிக்காக நான் ஒரு ஆட்டோ டிரைவர், எங்கள் அப்பா ஒரு சாதாரண டெய்லர், எங்கள் அம்மா வந்து ஒரு கைத்தறி நெசவாளி. அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து அவங்களால எனக்கு கொடுக்க முடிஞ்சது +2 வரைக்கும் என்னை படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாமே சொந்த காலில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ என்னால் அந்த படிப்பு வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ டிரைவராக தான் இருக்க முடிஞ்சிச்சு ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறமா சரி நமக்கு வந்து நிறைய சினிமா மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்றதுக்காக சினிமாவில் முயற்சி பண்ணிக்கிட்டே நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டே இருந்தோம். ஸோ சினிமாவிலேருந்து ரொம்ப அவைவாக இருந்துச்சு எனக்கு. எந்த பக்கம் போனாலும் வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. எங்கே போனாலும் காசு வேண்டி இருந்துச்சு. எல்லாருக்குமே படம் பண்ணோன்னா சரிப்பா நீ இவ்வளோ எடுத்துகிட்டு வா, நம்ம ஒன்றை வச்சு பண்ணலாம், காசு கேட்டுக்கிட்டு. கண்டிப்பா எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. நிறைய பேர் நிறைய கதவுகள் பார்த்துருக்கோம், எந்த கதவுமே திறக்கல, காசு கொடுத்தா திறக்கும்ன்ற நிறைய கட்டங்கள் இருந்துச்சு. பட் அதில் எதுவுமே நமக்கு உடன்பாடு இல்லை. ஓகே நம்மளே நம்ம ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு சினிமாக்குள்ள நிறைய வாய்ப்புகள் தேவை. அதாவது நடிக்க இல்லாமல், நடிப்பு இல்லாமல் பின்னாடி சுற்றி இருக்கிற எல்லா ஒர்க்கும் ட்ரை பண்ணோம். அசிஸ்டன்ட் எடிட்டராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரொடக்ஷன் மேனேஜராக கொஞ்ச நாள் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய அது எல்லாமே வந்து என்ன கொடுத்துச்சுன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆனால் எதுவுமே எனக்கு காசு தரல, என் குடும்பத்தை என்னால் பார்க்க முடியல. ஸோ குடும்பத்தையும் பார்க்கணும், நம்ம சினிமாவில் இருக்க ஆசையுமே கனவையும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக யூடியூப் பார்த்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டேன். ஒரு ட்ரோன் வாங்கி ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் நிறைய மூவிஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், ட்ரோன் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நாங்கள் எல்லாருமே இந்த டீமில் இருக்க கிருபாகரன் வந்து என்னோட தம்பி மாதிரி தான். ஸோ டிஸ்டன்ட் ரிலேஷன் அவன். அண்ட் தமிழும் ஜெகனும் நாங்கள் எல்லாருமே அப்படி தான் ஒன்றா டீம் ஆகிறோம். சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் நம்மலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்ட்டு நாங்களாம் ஒரு டீம் ஆனோம். சரி எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபைல் தேவையில்ல, அந்த ஒரு நேம் கார்டு வேணும், எல்லாருக்குமே ஒன்று வேணுன்றதுக்காக நாங்கள் எல்லாம் டீம் அப் ஆனோம். ஸோ டீம் ஆகிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படியே பண்ணி படமாயிருக்கு. சூப்பர், சரியான ஜேர்னி. ஆக்சுவலா 16 வருஷ போராட்டம். நீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 16 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாம பெரிய போராட்டம். ஆனா ஸ்கிரீன்ல போய் தியேட்டர்ல போய் உங்களோட நேம் அந்த டைட்டில் கார்டில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நோ வேர்ட்ஸ், சிம்பிளாக வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் வேணால் விவரிக்கலாம் இதுக்கு. அது எமோஷன் தான். அந்த எமோஷன், அந்த வேர்டே இல்லாமல் தான் என்னால் அதை சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு வேர்டே இல்லை. ஸோ இத்தனை வருஷம் கனவு, அதுக்கு வேர்டே இல்லை. அந்த ஆனந்த கண்ணீர் மொமெண்ட்லாம் நடந்துச்சா? அப்படியே வந்து உங்களே வந்து அறியாம அப்படியே கண்ணில் நான் அழல, கண்ணு வேர்க்குது, அந்த மாதிரிலாம் நடந்துச்சா? கண்டிப்பாக அதெல்லாம் நடந்துச்சு. நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சீட்டில் உட்காந்து படம் பார்க்கல.
ஸோ ஆடியன்ஸ் பின்னாடி நின்று தான் படம் பார்த்துருக்கோம். உண்மையிலே ரொம்ப Wow. இல்லை சரியான feeling. சரியான ஃபீலிங் தான். நான் சொன்னல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய சம்பவங்கள் அதெல்லாம் அப்பப்போ வந்து போகும். இந்த மாதிரி இருக்காங்க சிலர். இப்போ எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இத்தனை வருஷத்தில் எவ்வளோ அடி வாங்கியிருப்போம், எவ்வளோ மிதி வாங்கியிருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்றது எதுவுமே தெரியாமல் சும்மா ஒரு அப்பா ப்ரொடியூசரு, தாத்தா வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே யார் மேலேயும் அந்த ஸ்டாம்ப் குத்தக்கூடாது. ஸோ அவங்களோட ஜேர்னி அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது நல்லா இல்லை என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம், ஒருத்தனை பர்சனலாக கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான கஷ்டமும் அதுக்கான வலியும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா. அண்ட் சார் இன்னொரு விஷயம், லைக் கெவி படத்துல இந்த மலையான் கேரக்டரா நடிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான முயற்சிகள், எந்தெந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலாக வந்து நாங்களே தான் ப்ரொடக்ஷன் பண்ணோம்ல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து பண்ணோம். இந்த கேரக்டர் நான் வந்து பெருசாக வில்லேஜ் பார்க்காத ஒரு ஆள் தான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டியில் தான், சென்னை தான். என்னதான் சிட்டியில் வளர்ந்தாலுமே வந்துட்டு நமக்கு கிராமத்தில் என்னென்ன இருக்குன்னு தான் தெரியும். எப்படி நடந்துப்பாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே சிட்டியில் இருக்கவங்க பெருசாக எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணாங்க, ஒரு சில விஷயங்கள் அப்படியே கடந்து போயிடுவாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இன்டெப்த்தாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்துட்டு இங்கே ஏதாவது கிளாஸ் போகலான்னு முயற்சி பண்ணோம். ஸோ ஆனால் வந்து அது ஒரு கிளாஸ் போனால் அது ஒரு நடிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கேரக்டராக மாற முடியாது, நடிப்பாக இருக்கும். இப்போ எல்லாருமே சொல்கிறது அதுதான். நாங்கள் அன்றைக்கி எடுத்த டெசிஷன் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க வந்து படம் பார்த்தது வந்து கேரக்டராக பார்த்த மாதிரி இருக்குது, அந்த மக்களை பார்த்த மாதிரி இருக்குது, அவங்கக்கிட்ட நெருங்கி பழகின மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு நடிப்பாக தெரியலன்னு சொல்கிறதுக்கான காரணம் முன்னாடி நாங்கள் எடுத்த டெசிஷன் தான். ஸோ ஒரு கிளாஸ் போய் கற்றுக்கிறத விட அங்கே ரியல் லைஃப்பில் இருக்க பீப்புள்ஸோட அவங்களோட பழகி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத கூட இருந்து பார்த்து ரிசம்பிள் பண்ணதான் இது. எவ்வளவு நாள் வந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்க எப்படி எப்படிலாம் வந்து வாழறாங்க, அதுவும் மெயினா நைட்லயே எடுத்ததுனால நைட்லாம் தூங்காமலாம் அப்சர்வ்லாம் பண்ணீங்களா? நாங்கள் அவங்கள தூங்க விடலை, அவங்கள தூங்க விடல, நாங்கள் தூங்க விடலை. 2018 இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக கிக் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அந்த 2018 அந்த கிராமத்துக்கு வரது நிறைய இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் எனக்காக பண்ணுறதுக்காகவும் நம்ம டீமாக பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். ஆனால் வந்து வணிக ரீதியாக ஒன்று வேணும்ல. ஸோ ஒரு ஃபேஸ் தேவைப்படுதுங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு ஹீரோ தேவைப்படுறாங்க, ஒரு நேம் தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஒரு ஹீரோ தேவைப்படுறாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணும்போது அவங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்மளை நல்ல கதையாக இருக்குது, நீங்கள் இதை எடுத்துருவீங்களான்னு கேட்டாங்க. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காமிச்சோம். ஸோ இதையே வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு மேக் பண்ணி அந்த கிராமத்தை ஒன்றி அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று 3 to 6 நிமிஷம் வரைக்கும் 6 நிமிஷம் வரைக்கும் பண்ணோம். ஸோ 6 நிமிஷம் பண்ணி எடுத்து காட்டும்போது ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்குது, லைட் இல்லாமல் படம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு ஹீரோ வேணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட சாப்டர் அங்கேயே முடிச்சுட்டாங்க. பட் நான் அப்போ வளர்க்க ஆரம்பிச்சது தான். ஸோ அந்த தாடி முடிய அப்போ வளர்க்க ஆரம்பிச்சது. நிறைய ஹீரோஸ் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ஆனால் எல்லாராலையுமே வந்து அந்த டெரைனில் போய் பண்ணணுன்றது அவங்களுக்கு அது ஒரு வலுக்காட்டாயமாக தெரியல. ஏன்னா இங்கே நல்ல சம்பளம் வருது, இங்கேயே நல்ல நல்ல கதைகள் அமையுது, அதனால இங்கேயே இருக்கிறதே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அதை யாரும் ஃபோக்கஸ் பண்ணல, அங்கே இருக்கிற பிரச்சனை யாரும் ஃபோக்கஸ் பண்ணல. இதை பண்ணால் என்னவா இருக்குன்னு அவங்க யாருக்கும் அதில் உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, யாரும் அமையல. வேறு வழி இல்லாமல் அந்த ப்ரொடியூசரும் ஹீரோ இல்லாமல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அவருக்கும். அதனால் சரி ஓகே நம்மளே பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இறங்கினேன். ஆனால் எல்லாருக்குமே கதை மாறி மாறி போகும்போதும் நானும் அந்த ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன். ஸோ நான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் அடிக்கடிக்கு போயிட்டு வருவேன். இந்த ஹீரோ கிட்ட பேசியிருக்கேன், அந்த ஹீரோ கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லுவாங்க. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம இங்கேயே இருக்கோம், இத்தனை வருஷமாக போராடி இருக்கோம், இது எல்லாத்துக்கும் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், ஆனால் நமக்கு வந்து இன்னமும் வந்து அது அமையலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்கேயுமே வந்து மனம் தளராமல் அதை எடுக்காமல் அந்த கெட்டப் மாற்றாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிருந்தேன். ஸோ அதனாலே என்னமோ அது எனக்கே கிடச்சிது. ஓகே, அதே மாதிரி அந்த ஊர் மக்களோட தான் ரொம்ப நாள் இருந்தோம். ஷூட் அப்பெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்க ஒர்க்கையும் அவங்க பார்க்கணும். ஸோ அதனால் வந்து காலையில் வந்து அவங்க காட்டுக்கு வேலைக்கு போனாங்கன்னா நைட் அரௌண்ட் ஒரு 6-7 தான் வருவாங்க. வந்து அவங்க நைட்டு சாப்பிட்டு ஒரு பொறுமையாக ஒரு 9-10 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ இது ஆன் ஸ்க்ரீனில் ஷூட்டிங் அப்பவும் அப்படி தான், நாங்கள் ஷூட்டிங்க்கு முன்னாடி இருக்கிற ப்ரிப்பரேஷனும் அப்படி தான். ஸோ அவங்க கூட டைம் பேசுறதுக்கு நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நைட் ஒரு 10 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்போம்னா 10 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அது பண்ணுறதோட இருக்கும். அதே மாதிரி அந்த ஊரில் அந்த மக்கள் என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அதே எல்லா வேலையும் நானும் செஞ்சேன் அவங்க கூட போய் காட்டில். ஸோ அப்படி தான் என்னால் அதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. அவங்க மறையிறனா நானும் மறையிடுவேன், அவங்க விறகு உடைச்சாங்கன்னா நானும் உடைப்பேன். அந்த விறகு தூக்கிட்டு வருது. ஆக்சுவலாக வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து ட்ரெக் பண்ணி தான் போய் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதே நானும் டெய்லி ரெகுலராக அதே ரொட்டீனில் தான் இருந்தேன். அவங்களோட டெய்லி விறகு எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அப்படிதான் இருக்கும். அண்ட் இந்த மூவிக்கான சான்ஸ் இவ்வளோ ஒர்க் பண்ணி கூட ரொம்ப நாள் ஹோல்லே போச்சு நான் ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஃபைனலாக வந்து எப்படி நீங்கள் தான் ஹீரோ அப்படின்ற ஒரு டெசிஷன் எப்போ எடுத்தாங்க? நீங்களா கேட்டிங்களா இல்லை அவங்களாவே
வாப்பா நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? நான் எவ்வளோதான் உள்ளுக்குள்ள அதை வச்சிருந்தாலுமே அதை ஆக்சுவலாக கேட்கல. ஓகே. ஏன்னா வந்து இது எண்ட் ஆஃப் த டேல என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னைக்கு படம் பண்ணலன்னா நாங்கள் நாளைக்கு படம் பண்ணிப்போம். யாராவது ஒருத்தர் மேலே வரணும்ல, நம்ம கூட இருந்து யாராவது ஒருத்தர் மேலே வந்தால் தான் அடுத்தவனை தூக்கி விட முடியும். அதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அதனால் எடுக்கல. நான் எதுக்கும் சரி எதுக்கும் இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு பேக் போனுக்கோ என்னைக்காவது ஒரு சேஃபர் சைடுக்கு இருக்கட்டும்னு நான் வளர்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதே மாதிரி சொன்னீங்க, நீங்க நிறைய ஆக்டர்ஸை வந்து அப்ரோச் பண்ணீங்க. நிறைய பேர் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை, அந்த மலை சார்ந்த பகுதிக்கு போய் வந்து எடுக்கணும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லி வந்து ஓகேவா இல்லை. பட் உங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு இந்த படம் வந்து கண்டிப்பா மக்கள் மத்தியில ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலும் கிடையாது, ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ண ஒரு கதை. பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஆக்டர்ஸ் எல்லாமே வேண்டாங்கிறாங்களே, பட் நமக்கு வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குப்பானா அந்த எந்த விஷயத்துல கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? அந்த கதை தான். சிம்பிளா சொல்லணும்னா கதை தான். கதை வந்து தான் நமக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் அது. அண்ட் அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படின்னாலும் வெளியில் நிறைய வந்து நல்ல கதைகளை வந்து ரொம்ப முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இதில். அட் த சேம் டைம் நம்ம ஒரு நல்ல கதை மேலே வைக்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாத்தையும் அமைச்சு தரும். அது நமக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுக்கும், அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்குன்றது அந்த கதை தான் எல்லாமே டிசைட் பண்ணுறது. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி கல்ச்சர்லேயே வளர்ந்தவங்க. ஸோ இப்போ வந்து கொடைக்கானல் அடிவாரத்தில் ஒரு கிராமத்தில் போயிட்டு சடனாக ஷூட்டிங்காக நீங்கள் போகிறீங்கன்னொடனே உங்களுக்கு இந்த விஷயம் இவ்வளோ அசால்ட்டாக இங்கே கிடைக்குது, ஆனால் இந்த விஷயத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்த அந்த மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் என்ன இங்கேக்கும் அங்கேக்கும்? ஆக்சுவலாக வந்து நம்ம அதை ஷூட்டிங் போகும்போது அனுபவிக்கல, அந்த கிராமத்தை பற்றி தேடி போகும்போது அதை அனுபவிச்சிருக்கோம் நிறைய. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராவலே நாங்கள் 4 பேர் தான் போனோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும்னு முடிவு பண்ணோடனே எங்களுக்கு ஓப்பனிங் அண்ட் ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. ஸோ அதோட உள்ளே இருக்கிற ட்ராவல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ரியலாகவே நிறைய கிராமங்களுக்கு ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது, நம்ம டெய்லி எழுந்து குடிக்கிற காஃபி அங்கே பால் கிடைக்காது. ஸோ அங்கே ஒன்லி பிளாக் காஃபி தான். அங்கே காஃபி கொட்டை எல்லாமே இருக்குது, எல்லாமே பண்ணுறாங்க, பட் பால் கிடைக்காதாங்க. அங்கே மாடு வளர்க்க முடியாது. பால் வேணும்னா ஒரு 6 hours 7 hours ட்ராவல் பண்ணால் தான் அவங்களுக்கு பாலே கிடைக்கும். இந்த கிராமம் எப்படி இருக்கும்னா, கொடைக்கானல் வந்து மேலே, தேனி பெரியகுளம் கீழே. ஸோ 2 பக்கம் நடக்கணும்னாலும் இந்த பக்கம் மேலே போனால் ஒரு 7-8 kilometers, கீழே போனால் 12 kilometers. ஸோ இந்த பக்கம் ட்ராவல் பண்ணால் தான் அவங்களுக்கான பேசிக் நீட் அவங்களால கிடைக்கும். டெய்லி ட்ரெக்கிங் தான் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க. டெய்லி ட்ரெக்கிங் தான் பண்ணுறாங்க. ஸோ அதே கிராமத்தில் 60-70 வயசு பாட்டிங்களும் இருக்காங்க. நம்ம படத்தில் ஒரு பாட்டி நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஷூட்டிங்க்கு டெய்லி நடந்தா வருவாங்க. அவங்க கூட யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவங்க நடந்தா வருவாங்க. அண்ட் இதில் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து இருக்கிறதுலே கொடைக்கானல்லே இருக்கிற பெரிய ரொம்ப டாப்பான ஹில்ல தான் நம்ம ஷூட் பண்ணோம். அந்த கிராமத்துல இருந்து அரௌண்ட் அதுவே ஒரு 6 kilometers இருக்கும். நார்மலாக நம்ம ட்ரெக் பண்ணுறோம்னு நினைக்கிறோம்ல, ஸோ அவங்களாலேயே ஏற முடியாது, ரொம்ப பீக்கில் இருக்கும். அந்த பீக்கில் அந்த பாட்டி வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ நைட் டைமில் தான் ஏறினாங்க அவங்களும். ஏன்னா அரௌண்ட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து நாங்கள் ஒரு 70 hours ஷூட் பண்ணோம். 70 hours நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணோம். ஏன்னா அங்கே போயிட்டா ஃபுட் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளால் நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணோம் நாங்கள். ஸோ டே போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ டே போர்ஷன்ஸில் எதெல்லாம் கவர் பண்ணலாம், நைட் போர்ஷனில் எதெல்லாம் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணோம். அண்ட் சார் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த படம் வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது ஷீலா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி வந்து இன்சிடென்ட் நிறைய நடந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது எஸ்கேப்பான விஷயங்கள் அப்படி ஏதாவது இருக்கா? மரண பீதியான மொமெண்ட் இதானது கேட்குறீங்க, எனக்கு மிஸ் ஆனது கேட்குறீங்களா? இல்ல அந்த மரண பீதி மொமெண்ட் எனக்கு ஜஸ்ட் மிஸ் சாமி அப்படின்ன மாதிரி. எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த ஷீலா கூட இருக்க போர்ஷன், டே போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சட்டிலாக தான் இருக்கும். நைட்டை தொட்டாலே எனக்கு எல்லாமே மரண பீதி தான். அப்படிதான் இருக்கும். என்னன்னா நைட் ஷூட்டு. ஸோ நமக்கு எல்லாரும் சுற்றி இருக்க எல்லாருமே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நமக்கு ஒரே ஒரு காக்கி டவுசர் மட்டும் தான் படம். அந்த நைட் ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லாக காக்கி டவுசர் மட்டும்தான். அதில் தான் வந்து எல்லாமே பேர் பாடி. ஸோ அடிக்கிற ஒரு அடியும் ரியலாக மேலே வாங்கினேன் நான். அதே மாதிரி இருக்கிற ஃபுட்டேஜில் வந்து நம்ம பார்க்குற படத்தில் பார்க்குறது கொஞ்சம் தான். ஸோ இன்னும் நிறைய இருக்குது, பின்னாடி நிறைய வாங்கியிருக்கேன், அது நிறைய தெரியல. எல்லாமே ரியலாக தான் விழுந்துச்சு அடி எல்லாமே. ஏன்னா வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போகிறோம், ஒரு பெரிய கஷ்டத்தை சொல்ல போகிறோம். ஸோ அந்த கஷ்டத்தில் நம்ம கொஞ்சமாவது படணும்ல. ஸோ அது பட்டால் தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணோம். கொஞ்சம் நிறைய சீட் பண்ணியிருக்கலாம், பட் சீட் பண்ணியிருந்தால் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் சீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரியலாக பண்ணது அதெல்லாம். ஒரு கட்டத்திலலாம் வந்து இதில் சேர் ஃபைட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது -4 degree. ஸோ வெறும் ட்ரௌசரோட கொடைக்கானலில் -4 degreeல நைட்டில் ஷூட் பண்ணோம். அதுலேயுமே அடிப்பாங்க. ஸோ
அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் சொல்லணும்னு தோணும். ஏன்னா இல்லைடா என்னால் முடியலடா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். நம்மகிட்ட ஷூட் பண்ணுறதுக்கே 4 நாளைக்கு தான் காசு இருக்கும். ஆனால் நம்மகிட்ட ஷூட் பண்ண வேண்டிய கண்டென்ட் 10 நாளைக்கு மேலே இருக்கும். இருக்கிற 4 நாள் பட்ஜெட் வச்சு தான் அத்தனை நாள் நம்ம மேனேஜ் பண்ணணும். நம்மளால முடியலன்னு சோர்ந்து உட்காந்துட்டா மொத்த டீமும் சோர்ந்துடும். ஸோ எல்லாருமே நம்ம டீமு இதில் வேறு யாரையுமே நம்ம விட்டே கொடுக்க முடியாது. அந்த ஒரு விஷயந்தான் வந்து என்னை ரொம்ப ஓகே பண்ணிக்கலாம்னு பண்ண வச்சுச்சு. அதெல்லாம் ரொம்ப உண்மையில ரொம்ப ஹட்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ அடி வாங்கினதுலாம் வந்து பயங்கரமாக வாங்கியிருக்கீங்க, ரியலாகவே வாங்கியிருக்கீங்கல்ல. அந்த மாதிரி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்த காட்சிகள்லாம் என்னென்ன காட்சிகள்? ஆக்சுவலாக வந்து இந்த ஃபுல்லாக வந்து ஒரு அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக மேக்கப் ஃபுல்லாக போட்டு கண்ணை மூடிடுவாங்க. ஒரு கண்ணு தெரியாது, ஒரு மாதிரி வேக்ஸ் மாதிரி. ஆமா அது லேட்டக்ஸ் சொல்லுவாங்க. அது ஃபுல்லா தெரியாது. ஒரு கண்ணு மொத்தமா மறைச்சிட்டாங்க. இன்னொரு கண்ணுல வந்து முடி வந்து விழுந்துரும். ஸோ பிளட் போட்டு நிறைய கவர் அப் பண்ணிடுவாங்க. ஃபுல்லா இருட்டு, காடு, எங்க என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது, பாம்பு என்ன வரும்னே தெரியாது. அதே மாதிரி இதுல வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சில இடத்துல கல் இருக்கும், ஒரு சில இடத்துல மர கிளைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய விழுந்திருக்கேன். நிறைய விழுந்து கிரண்டெல்லாம் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பாடி ரீக் போட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் நெஞ்சம் அங்கே பின்னாடி அடிக்கிற டார்ச்சில் தான் நம்ம போகணும். ஸோ அதுவும் டைரெக்டாக வேக் அடிக்க மாட்டாங்க, எனக்கு தான் அடிப்பாங்க. அதில் ஆகிற பவுன்ஸில் தான் நான் போகணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பாடி ரீக் போட்டாங்கன்னா அதுவும் தெரியாது. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் உண்மையிலே வந்து எல்லாமே வந்து சரி ஓகே எல்லாமே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின அடிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரையும் போய் டேரக்டர்ஸை மீட் பண்ணும்போதும் ஒரு ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணும்போதும் சொல்லுவாங்கல்ல, புது பையன் உனக்கு என்ன மூஞ்சிருக்கு, உன்னை வச்சு நாங்கள் எப்படி படம் பண்ணுறது, யார் தேட்டருக்கு வருவா, இதெல்லாம் கேட்க இதெல்லாமே தான் எனக்கு அங்கே கேட்டுச்சு. இந்த வாங்கின அடியெல்லாம் தான் எனக்கு அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைடா பார்த்துக்கலாம், இதுக்கு முன்னாடிலாம் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம், இதுக்காக தானே எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தான் தோணுச்சு. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு ரீகால் ஆச்சு. இவங்க அடிச்ச ஒரு அடியும் எனக்கு காதுல தான் கேட்டு, உடம்புல இல்லை. அண்ட் சார் இந்த படத்துலேயே வந்துட்டு ஒரு ரொம்ப எமோஷ்னலாக சென்டிமெண்டலான சீன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒய்ஃப் பிரசவ வழியில் இருப்பாங்க, இவர் வந்துட்டு மலையான் தூக்கிட்டு போவார். ஸோ அது நடிக்கும்போது உங்களுக்கு அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட போர்ஷன் ட்ராக் தனி, என்னோட போர்ஷன் ட்ராக் தனி. நான் தோழி தூக்கிட்டு போகிறது வந்து ஊரில் வந்து ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கும். ஸோ ஊர்காலங்களில் எல்லாரையும் தான் நான் தூக்கிட்டு போவேன். அவங்களோட போர்ஷன் கொஞ்சம் தனியாக இருக்கும். ஸோ ஒய்ஃப் வந்து தனியாக ஒரு டோலியில் போயிட்டு இருப்பாங்க. கீழே வந்து காய்கறி வாங்குறதுக்கு அடுத்த நாள் வந்து நடக்கிற ஃபங்க்ஷனுக்காக கீழே காய்கறி வாங்க போன ஆள் வரல. ஸோ அங்கே ஒரு ட்ராப் ஆகிட்டு இருப்பாரு. ஸோ இவர் மலையன் வந்து அங்கே ட்ராப் ஆனதுனால இங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. மலையன் கீழே காய்கறி வாங்க போனால் தான் இவங்களுக்கு தெரியும், அவர் என்ன ட்ராப் ஆயிருக்கான்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கியூரியாசிட்டியில் தான் கதை போகும். அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து அங்கே இருந்து ரொம்ப அடி வாங்கி மிதி வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் தப்பிச்சு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துருச்சு. ஏன்னா ஆக்சுவலாக இன்னும் 1 மாதம் இருக்குது, டெலிவரிக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. ஸோ ப்ரையராகவே வலி வந்துருச்சுன்றது ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஓகே இது எதுவுமே பத்தலை அப்படின்னு சொல்லி திரும்ப எழுந்துச்சு ஓடும் போது தான் வந்து இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியும் அவருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கதை. அண்ட் அதே மாதிரி எனக்கு இது எல்லாமே வந்து ஒரு நடிப்பாகவே தெரியல. ஏன்னா வந்து எங்களுக்கு இதில் ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் இது வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. மற்றபடி அங்கே இருந்த எல்லாருமே வந்து இதை ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது வந்து அவங்களோட கண்ணீர்லாம் உண்மை ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் அதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு அது ரொம்ப வெளியே வந்துச்சு. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பர்சனலாக யாரோட உங்களுக்கு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது சார்? பாட்டி நடிச்சிருந்தது ரொம்பவே உண்மையை சொல்லணும்னா நாங்கள் பட்டதெல்லாம் வந்து ஓகே நமக்கு இந்த வயசு இருக்குது, நம்மளால் அதை பண்ண முடிஞ்சுச்சு. இந்த வயசுலேயும் அந்த பாட்டி வந்து மிட் நைட்டில் வந்து அவங்கள எழுப்பி அவங்கள அந்த ஒரு நம்ம ஷூட்டிங் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா கிராமம் ஒரு இடத்துல இருக்கும், அங்கேருந்து ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரக் பண்ணி தான் போகணும். ஸோ எல்லாமே நார்மலாக இருக்காது, எல்லாமே வந்து ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும், நிறைய பாறை இருக்கும், நிறைய இடத்துல வழுக்கும். ஸோ அந்த மாதிரி பாதையில் வந்து அவங்க ரியல் லைஃப்பில் நடந்ததை மிக்ஸ் பண்ணி இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்ற இதுக்குள்ள பெரிய விஷயம். அதே மாதிரி அதே பாட்டி தான் சென்னைக்கு வந்து டப்பிங் பண்ணாங்க. அதெல்லாமே வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப என்னடா இந்த வயசுல இவங்க அதை பண்றாங்க, நம்ம பண்றதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பாட்டி செம டெடிகேஷன். ஆஹா சூப்பர். அதே மாதிரி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்காக போட்டிருக்கீங்க, ஆக்டிங்ல வந்து வேற லெவலான ஒரு பரிமாணம் வந்து கொடுத்துருக்கீங்கல்ல. உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உங்களோட நடிப்புக்குன்னா யார் சொன்னது? ஆக்சுவலாக அது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டான்னு எனக்கு தெரியல.
ஆனால் அது எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி தான் தோணுச்சு. நிறைய பேருக்கு இது கிடச்சிடாது. படத்தில் கார்த்தி சாருக்கு வந்து பருத்தி வீரனில் கிடச்சிது, உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது கிடைச்சதில்ல, உருவாக்குனது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது. இத்தனை வருஷம் போராட்டம்ல, ஜஸ்ட் லைக் தட் கிடச்சிதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது என் டீம் கொடுத்தது, டீம் கூட நான் ஓடினது. ஸோ அது எங்கள் எல்லாருக்குமானது. அது கிடைச்சதா என்றைக்குமே இருக்காது, அது உருவாக்குனதா இருக்கணும்னு சொல்ல ஆசைப்படுறேன். அதனால அப்போ சொல்ல முடியல. ஓகே, நாங்க இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம். உங்களோட கல்யாணம் நடந்துச்சா இந்த படத்தோட ஷூட்டிங் நடுவுலயே? அப்ப வந்து உங்க கெட்டப் வந்து கல்யாணத்துக்கான கெட்டப்பா இல்லையா? இந்த படத்தோட கெட்டப்ல தான் நீங்க கல்யாணத்துக்கே போயிருக்கீங்களா? மலையானோட கெட்டப்லயே வந்துட்டு நீங்க கல்யாணமே பண்ணிருக்கீங்க. உங்களோட ரியல் கல்யாணம் ஒரு 3 மாசம் ஷூட் முடிஞ்சிடும். அதுலேருந்து ஒரு 3 மாசத்துல படம் முடிஞ்சிடும். நம்ம ஒரு எப்படி கொஞ்ச நாள் சுற்றினாலும் நம்ம ஒரு 9 மாசத்துல படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு தான், நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவங்க என் ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால எங்களுக்கு முன்னாடி பழக்கம் இருக்கு. ஒரு 9 மாசம் முன்னாடி நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணுறோம். ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணி ஒரு 9 மாசம் தள்ளிக்கலாம். இந்த ஒரு 3 மாசம் கேப் இருக்கு, அதுக்கப்புறமா நான் ரிலீஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 3 மாதம் 6 மாதம் ஆச்சு, 6 மாதம் 9 மாதம் ஆச்சு. ஷூட் முடியல, படம் முடியல. ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தை தள்ளி போடலான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா அவங்க சைட்லேருந்து எனக்கு அப்படியே கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து அவங்க என்கிட்ட பெருசாக ஒரு ஆப்ளிகேஷன் வச்சாங்க. எல்லாமே ஓகே, மாப்பிள்ளைக்கு பெருசாக வருமானம் இல்லை, சினிமாவில் இருக்காரு, எல்லாம் ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே கேட்டப்போட நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஊர்லலாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லை கல்யாணத்தில், ஸோ பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்குது அப்படிலாம் சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் கம்பல்சரி வந்து தாடியும் முடி எடுத்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இப்போ தான் நம்ம படம் பண்ணிட்டு இருக்கோம், இதுலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை நம்ம எப்படி முடிக்க போகிறோன்னு தெரில. இவங்க வந்து திடீர்னு எப்படி சொல்கிறாங்க, எப்படி நம்ம எடுக்க முடியும்? நம்ம மட்டும் தான் பரவாயில்ல, சரி தாடி முடி உடனே வளர்ந்துடாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு 10 மாதம் ஆகும். நம்ம ஏற்கனவே ஃபினான்ஷியலாக இவ்வளோ பேக்லாக் இருக்குது, இதை விட்டு நம்ம திரும்ப எப்படி ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணுறதுன்னு யோசிச்சு, சரி ஒன்று பண்ணலாம், நான் டேட் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், போஸ்ட்போன் பண்ணிடலாம் கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பட் என் ஒய்ஃப் ஒத்துக்கல, அவங்க வீட்லேயும் ஒத்துக்கல. நாங்கள் எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். நீங்கள் 10 நாள் வச்சுக்கிட்டு வந்து 10 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, இப்போ வந்து நீங்கள் வந்து கல்யாணத்தை தள்ளி போட சொல்கிறதுலாம் பாசிபிளே இல்லை, நாங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் சொல்லிட்டோம், இதுக்கப்புறம்லாம் தள்ளி போட முடியாதுன்னாங்க. நீங்கள் எடுத்தே ஆகணும்னாங்க. இல்லை என்னாலையும் முடியாது, நீங்கள் தள்ளி போடுங்க, இல்லைன்னா நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டிலலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அதே கெட்டப்பில், எங்கள் அக்கா ஆக்சுவலி மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸோ தாடியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பின் பண்ணி உள்ளே பின் பண்ணி தாடி மட்டும் கொஞ்சம் கம்மியாக காமிச்சு அதே முடியை கொஞ்சம் எப்படி ஹேர் டூ பண்ணி நல்லா காட்ட முடியுமோ அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அண்டு கல்யாணம் முடிஞ்சுமே வந்து அவங்க என்னை அப்படியே ஃபுல்லாக ரியலாக என்ன ஃபேஸ் இருக்கோ அதை பார்க்கல. அந்த மலையன் கெட்டப்லேயே தான் அப்படியே ட்ராவல் பண்ணேன், அவங்க கூடயுமே அப்படி தான் ட்ராவல் பண்ணேன். ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு தான் வந்து தாடி முடியலாம், ஏன்னா ஷூட் முடிச்சு அது ரஃப் கட்டு ஃபைனல் கட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு டப்பிங் போகும்போது தான் நான் வந்து டப்பிங்குமே ஆக்சுவலி இதில் தான் பண்ணேன். டப்பிங்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து போய், ஏன்னா டப்பிங் அப்புறமா ஒரு கட்டு இருக்கும், ஸோ அதனால டப்பிங் முடிச்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஷூட்டே போக மாட்டோம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் தாடி முடி எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 4 அக்கா இருக்காங்க. ஸோ 4 அக்காவுக்கு நிறைய குட்டீஸ் இருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து என்னோட ஃபுல் ஃபேஸை பார்த்ததே இல்லை, மறந்துட்டாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களும் இருக்காங்க, அவங்களே என் ஃபேஸை மறந்துட்டாங்க. குட்டி பசங்களுக்கு என்ன அடையாளமே தெரில. நான் வந்து சடனாக யார்கிட்டையும் சொல்லலை, சரி ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு, சரி ரியலாக என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்றதை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போய் நின்னோடனே எல்லாருமே ஷாக், யார் இது புதுசாக யாரும் வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க. ஸோ எங்கள் அக்கா, நான் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன், எனக்கு கிராஸ் பண்ணி தான் போவாங்க எங்கள் அக்கா பசங்களாம். மாமா இன்னும் வரலையான்னு கேட்பாங்க, யாரும் வந்திருக்காங்க யாரும் அவங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான்டா மாமா அப்படின்னு சொல்லிலாம் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி கேப்சர் பண்ணீங்களா? இல்ல, அதை வந்து நான் எனக்கு எப்பயுமே வந்து கேப்சர் பண்றதை விட அதை லைவா பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மொமெண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ண மாட்டேன். ஸோ அதை பார்த்து ரசிக்கிறதோட அதோட மொமெண்ட் என்னைக்குமே நமக்கு இருக்கும். ஓகே. அண்ட் இந்த இடத்துல பார்த்தா உங்களோட வைஃப் தான் வந்து எனக்கு கேட்கணும்னு சொல்லி தோணுது. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. கல்யாணம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வந்துட்டு வாழ போறோம், எனக்காக ஒரு கட்டிங் பண்ண மாட்டியா அந்த மாதிரி எல்லாம் கேட்காம உங்களோட ஆர்ட் ஃபார்மை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்களேன். அவங்க வந்து என்னோட அவங்களும் எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். ஸோ நல்ல ஃப்ரெண்டுன்றதுனால என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்க நல்லா பார்த்துருக்காங்க. ஸோ நான் எப்படி இருந்து எப்படி உருமாறினேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஒரு கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை நிறைய விஷயங்களை. ஸோ வச்சிருந்தாலும் சொல்லுவாங்க அப்பப்போ, எனக்காக நீ என்னமே பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்பப்போ. இருந்தாலும் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், பரவாயில்ல பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். ஆனால் என்னோட போஸ்ட் வெட்டிங்கும் சரி ப்ரீ வெட்டிங்கும் சரி ஷீலா கூட தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு எனக்கு.
ஹீரோயினோட தான் நடந்திருக்கு. ஆமா. அதுக்கு அவங்க பொசசிவ் ஆகலையா உங்க வைஃப்? பொறாமலாம் இல்ல, ஆனா கொஞ்சம் எனக்கு லைட்டா பொறாமையா இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களும். எல்லாத்தையும் பேசிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் போ, எல்லாம் ஆக்டிங் தானே அப்படின்றாங்க. எல்லாத்தையும் பேசுறாங்க, என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. கேட்டு முடிச்சு சரி ஓகே பரவாயில்ல ஆக்டிங் தானே, போ பாத்துக்கிறேன், நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க உங்கள்ட்ட? உங்களோட நடிப்பை பார்த்து என்ன சொன்னாங்க? எனக்கு அவங்க சொன்னதும் சரி, என்னோட கூட பழகின நட்பு எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் பார்த்த ஆதவனை நாங்கள் யாரும் ஸ்க்ரீனில் பார்க்கலன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது என் ஒய்ஃபும் அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எல்லாருமே அதான் சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் பெரிய கிரெடிட்டாக நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துல வந்துட்டு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு மலையான் அண்ட் ஷீலா அவர்கள் தான். ஸோ ஷீலா கூட நடிச்சது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியா இருந்தது அண்ட் எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்க முடிஞ்சது? அவங்க எவ்வளோ அளவு கம்ஃபர்டபுளா இருந்தது? ஆக்சுவலாக எல்லாமே டாஸ்க் தான் எனக்கு இந்த படத்தில் சொல்ல போனால். வந்து ஃபஸ்ட்டு படம், ஸோ இவ்வளோ வேரியேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதுவும் வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம், கொஞ்சம் அப்படியே ஊப்பி அடிக்கிற ஹீரோயினாக தான் பரவாயில்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹீரோயின், அவங்களோட நம்ம வந்து பேரப் பண்ணுறோம். ஸோ அவங்களோட காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதை நம்ம எப்படி பிடிக்க போகிறோன்னு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துச்சு. ஆனால் அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் தான். ஸோ இது ஒரு 2 டேக் போனால் இது இப்படி இல்லை, அதை அப்படியே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க நம்ம கூட. ஸோ அது உண்மையிலேயே அது ரொம்ப அவங்க ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ எனக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நைஸ். நைஸ். அண்ட் அதே மாதிரியே நம்ம தமிழ் சினிமால எப்படிப்பட்ட ஒரு நடிகரா வலம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, நடிகரா இல்லாம நல்ல ஹியூமன் பீயிங்கா. ஸோ இப்போ நம்ம பண்ணிருக்க ஒரு படம் வந்து ஒரு சோஷியல் காஸ், ஸோ இங்கே நடக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த படங்களும் அந்த மாதிரி ஒரு ஏதோ சமூக மாற்றம் கொண்டு வர படங்களா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சார், உங்களோட அடுத்து வர படங்கள்லையும் நான் வந்துட்டு ஹீரோவா மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு ஆக்டிங்னாலே ரொம்ப பிடிக்கும், நான் எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கீங்களா? இது வந்து நான் சொல்லணும்னா, ஒரு சீனா இருந்தாலும் அந்த சீன் வந்து அந்த படத்தோட சேஞ்ச் ஓவரா இருந்தா நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். சூப்பர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கோலே வந்து அதுதான். நான் சினிமாக்குள்ள வரணும்னு நினைக்கும் போதே நம்ம பண்ற ஒரு கேரக்டர் அந்த படத்தையே மாற்றும் அப்படின்னா நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. நிறைய சேனல்லையும் வாய்ப்புகள் கிடைச்சிச்சு, நிறைய படங்கள்லையும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் நிற்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஓகே. ஸோ பெரிய டைரக்டர்ஸ் படங்கள்லையுமே கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் கூட போவேனா, நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து இப்படி தான் நம்ம கேரியரை செட் பண்ணணுன்றதுல ரொம்ப ஃபிக்ஸ்டாக ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். ஓகே, சரி. அண்ட் இதே மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்து பேசிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒன்று சொல்லணும்னா, நான் எதையும் பெருசாக அப்ரோச் பண்ணல. ஸோ எனக்கு வந்த ஒரு சில கதைகள் கேட்டிருக்கேன், இன்னும் எதுவும் நான் கமிட் பண்ணிக்கல. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதையாக இருக்கணும். ஸோ நல்ல ஒரு சமூகம் சார்ந்து ஏதாவது ஒன்று பேசுகிற மாதிரி ஒரு கதையாக அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து கமிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு மறக்கவே முடியாத ஒரு ஆடிஷன் போனது, அங்கே என்ன நடந்தது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்களா? நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஜெனிக் தான், என்னோட ஃபோட்டோஜெனிக் தான் என்னோட ஃபேஸு. ஸோ ஃபோட்டோஸில் ஒரு மாதிரி இருப்பேன், ரியல் லைஃப்பில் நான் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பேன். ஏன்னா நம்ம ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓட்டிட்டு தான் நம்ம போய் சான்ஸ் தேட போவோம். நம்ம மேக்கப் பண்ணிட்டு நம்மளால் போக முடியாது. ஃபோட்டோக்கு ஏதோ 1-2 ஒர்க் பண்ணி நம்ம ஃபோட்டோ அனுப்பியிருப்போம். நம்ம ஃபோட்டோ நல்லாயிருக்கு, நம்ம லுக் நல்லாயிருக்கு, எக்ஸ்ப்ரெஷன் நல்லாயிருக்குன்னு நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம அங்கே போவோம். போனதுக்கப்புறம் அப்போ இருக்கிற தோற்றத்தை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. பர்ஃபார்ம் கூட பண்ண சொல்ல மாட்டாங்க. இந்த கேரக்டர் இந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு நீங்களா இது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு உட்காருங்க, வெயிட் பண்ணுங்கள், டேரக்டர் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. வெளியே வந்துட்டு திரும்ப கால் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க. அந்த படம் வரும்போது நம்ம கொடுத்த கெட்டப்பில் வேற ஒருத்தர் இருப்பார். அதே கெட்டப் நம்ம ஆக்சுவலாக நமக்காக நம்ம ஒரு கெட்டப் ட்ரை பண்ணி அதுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டிருப்போம். அதே கெட்டப்பில் வேற ஒருத்தர் அங்கே இருப்பார். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன தோணி இருக்கு உங்களுக்கு? ஐயோ இந்த ஃபீல்டே வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி என்னைக்குமே விட்டதில்லை, என்னைக்குமே அது தோணுனதே இல்லை. இன்னுமே எந்துவாக தான் ஒர்க் பண்ணேன். நம்ம ஒர்க் பண்ணது கரெக்டாக இருக்குது, நம்ம சரியான இடத்துல இல்லைன்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஸோ சரியான இடத்துக்கு போகணுன்னு தான் சினிமாவில் எல்லா வேலையும் செய்ய பழகினேன், எல்லா வேலையும் கற்றுக்க பழகினேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒன்று கிடைச்சது தான். நைஸ். இஃப் நாட் அன் ஆக்டர் நம்ம சினிமா ஃபீல்டில் என்னவா இருந்திருப்பீங்க? இப்போ வரைக்கும் ட்ரோன் ஆப்ரேட்டர் ட்ரோன் ஆப்ரேட்டர் இப்போ வரைக்கும் இருக்கிறேன். ஸோ நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். நான் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து அசிஸ்டன்ட் எடிட்டர்லேருந்து ஏடிலேருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஆனால் எனக்கு ஓரளவுக்கு கை கொடுத்தது ஃபினான்ஷியலாக வந்து ட்ரோன் ஆப்ரேட்டிங் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. நைஸ் ஐடியா.
Nice. ஆமா. அண்ட் அதே மாதிரி இப்போ கெவி மூவி வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க, இன்னும் சில பேர் பார்க்கல. ஸோ அவங்கலாம் வந்து ஏன் இந்த படத்தை பார்க்கணும், பார்த்தா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி. எல்லாராலையுமே வந்து ஒரு ஹில்ல அந்த மாதிரி இன்டீரியரான ஒரு கிராமத்தில் போய் வாழ முடியாது. ஸோ யாராலையுமே அது கஷ்டம் தான், அது டஃப் தான். நாங்களே நிறைய பேர் அப்ரோச் பண்ணி நிறைய பேர் அங்கே வந்து நான் ட்ரெக்கிங் மாதிரி ஜாலியாக வந்துடுவேன் பண்ணிடுவேன் இங்கே ஜாலியாக சொல்லிட்டு வந்த நிறைய பேர் வந்து மொதல் நாள் அந்த மலைக்கு அந்த கிராமத்தில் இறங்கினோடனே எப்போ டிக்கெட் போடுறீங்க, நான் கிளம்புறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னால் இங்கே ஹோல்ட் ஆகிருக்க முடியாது, நாங்கள் நெட்வொர்க் கிடைக்காது பெருசாக, ஸோ என்னால் இங்கே ஹோல்ட் ஆகிருக்க முடியாதுன்னு நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அது நிறைய பேர் நாங்கள் திரும்ப அங்கேருந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி தான் நிறைய பேர் கூப்பிட்டு வந்தோம். அந்த மாதிரி எல்லாராலையும் போய் ஸ்டே பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் தேட்டரில் போய் உட்காந்து. உங்களுக்கு அந்த ஃபீல், நீங்கள் அங்கே ஒரு வருஷம் வாழ்ந்த ஃபீலை இந்த படம் கொடுக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக ரொம்ப யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பற்றி சொன்னீங்க. அண்ட் கெவி மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும், அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.